வணக்கம். அன்பு தமிழ் பாரதி நேயர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, நம்முடைய தமிழ் பாரதி சேனல் மூலமாக பல்வேறு பயனுள்ள தகவலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கும் ஒரு அற்புதமான தகவலோட வந்திருக்கும். அது என்னன்னு பார்த்தாச்சுன்னா தமிழ் திரையுலக ரசிகர்களால் தல என்று போற்றப்பட்டு தலையில் தூக்கி வைத்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு நடிகர் தான் நடிகர் அஜித்குமார் அவர்கள். இந்த நடிகர் அஜித்குமார் அவர்கள் திரையுலகத்துல பல்வேறு சாதனைகள் படைத்திருக்கிறார். அதாவது மிகவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்பவே ஒரு கடினமான சூழ்நிலையில அவர் வந்து தன்னுடைய தன்னம்பிக்கையாலும் விடாமுயற்சியாலும் கடின உழைப்பாலையும் ஒரு முன்னணி இடத்துக்கு தமிழ் சினிமாவில் உயர்ந்து வந்த கதை வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதே சமயத்துல அவர் வந்து தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலையும் தன்னுடைய சொந்த திறமையின் மூலமாக பல அற்புதமான சாதனைகளை செய்திருக்கிறார். அந்த சாதனைகளுடைய தொகுப்பை பற்றி அந்த நிகழ்ச்சி நம்ம பார்க்க போறோம். அப்படி அவர் நிஜ வாழ்க்கையை நிகழ்த்திய ஒரு நிஜ ஹீரோவாக நிஜ வாழ்க்கையை நிகழ்த்திய சாதனைகள் என்ன, அந்த சாதனைகளுடைய விவரங்கள் என்ன, இது எல்லாத்தையும் பற்றி தெளிவாக அந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான பல நல்ல தகவல் தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்க. இப்போ வாங்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். நேரில் இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தாச்சுன்னா நடிகர் அஜித்குமார் அவர்கள் வந்து தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் நிகழ்த்திய பல அற்புதமான சாதனைகளை பற்றி அந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம். அதுல முதலாவது பார்த்தாச்சுன்னா நடிகர் அஜித்குமாருடைய ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். அவர் வந்து ஒரு ரேஸ் பைக் வீரர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த ரேஸ் பைக் வீரராக இருந்துதான் அவர் வந்து திரையுலகத்திற்கு வந்தார் அப்படிங்கிற விஷயமும் எல்லாருக்குமே தெரியும். அதாவது அந்த ரேஸ் பைக் ஓட்டும் பொழுது அதற்கான ஒரு நிதி உதவி தேவைப்படும், அதுக்காக பணம் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய நண்பர் ஒருத்தருடைய ஆலோசனைப்படி, அதாவது அவர் வந்து ஒரு பர்சனாலிட்டியான பர்சன், அவர் வந்து நல்ல அழகான தோற்றமுடையவராக இருக்கிறார், அதனால நீ வந்து மாடலிங் போனேன்னா உனக்கு வந்து மாடலிங் துறையில் நல்ல சான்ஸ் கிடைக்கும், ஸோ அதனால வரக்கூடிய இன்கம் மூலமா உன்னுடைய ரேஸ் பைக்குக்கு நீங்க தேவையான பணத்தை நீ வந்து சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் வந்து அவரோட ஃப்ரெண்டு கொடுக்குறாரு. அந்த அட்வைஸ் படி அவர் வந்து ஒரு மாடலா சான்ஸ் தேடி வராரு. ஸோ அவருடைய பர்சனாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அவர் வந்து சின்ன வயசுல ரொம்ப அழகா இருப்பாரு. ஸோ அதனால அவருக்கு வந்து மாடலிங் துறையில அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குது. ஒரு சில விளம்பர படங்களையும் அவர் வந்து நடிக்கிறாரு. ஸோ அதன் மூலமாக கிடைத்த வருமானத்தை கொண்டு அவர் என்ன பண்றாருன்னா மறுபடியும் ரேஸ் பைக் வீரராக போறாரு. இந்த காலகட்டத்துல தான் நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு திரையுலகத்தில் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்குது. அதன் மூலமாக அவர் வந்து சினிமாவுக்கு என்ட்ரி ஆகிறாரு. அப்போ வந்து இந்த சினிமாவில் நம்ம நடிக்கக்கூடிய பணத்தை வச்சு நம்ம வந்து மறுபடியும் நம்ம இந்த ரேஸுக்கு நம்மளுடைய கனவுகளை நிறைவேற்றுக்கிறதுக்கு நம்முடைய பணத்தை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஆசையில ஒரு சினிமா உலகத்துக்கும் வருகிறார். ஆனா கால சூழ்நிலை என்ன செய்யுது அப்படின்னா அவருக்கு வந்து ரேஸ் பைக் ஓட்டும்பொழுது ஒரு விபத்து ஏற்பட்டுடுது. அந்த விபத்தின் காரணமாக தொடர்ந்து அவரால் வந்து ரேஸ் பைக் ஓட்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்கும் அவர் ஆளாயிட்டாரு. அதே சமயத்துல அவருக்கு வந்து சினிமாவில் அவருடைய கேரியர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா பில்டப் ஆகிட்டே இருந்துச்சு. தொடர்ந்து அவர் வந்து திரைப்படங்களுக்கு அவருக்கான வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிக்கிறது. ஸோ அதன் பிறகு பார்த்தாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய படங்கள் வந்து வெற்றி அடையவும் ஆரம்பிக்குது. ஆசை திரைப்படத்துக்கு பிறகு அவருடைய திரைப்படங்கள் அவருடைய பிலிம் கிராஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை தொடர்ந்து ஆசை, காதல் கோட்டை, காதல் மன்னன், இந்த மாதிரி படங்கள் ஒரு பெரிய அளவில் வெற்றி அடைந்து சினிமா உலகத்துல அவர் வந்து ஒரு முன்னணி ஹீரோவா, அதாவது தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரங்கள்ல ஒருவரா அவர் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவருக்கு கிடைச்சிருச்சு. இப்படியே கால ஓட்டங்கள் சென்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை தான். ஆனா அவருடைய அந்த ரேஸ் அப்படிங்கக்கூடிய அந்த கனவு அவரை விட்டு கலையவே இல்லை. அந்த ரேஸ் அப்படிங்கிற கனவு அவர்கிட்ட எப்பவுமே இருந்துட்டே இருந்துச்சு. எப்பமாவது ஒரு தடவை நம்ம வந்து இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம அந்த ரேஸ்க்கு வந்து நம்ம திரும்ப போகணும் அப்படிங்கிற எண்ணம் அவர்கிட்ட எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இந்த சந்தர்ப்பத்தில் தான் 2003ஆம் ஆண்டுல அவருக்கு வந்து ரேஸ்ல கலந்துக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்குது. அப்போ வந்து அவர் தமிழ் சினிமாவுடைய ஒரு உச்சபட்ச நட்சத்திரங்கள் ஒருவராக இருக்கிறாரு நடிகர் அஜித்குமார் அவர்கள். அந்த சமயத்துல அவர் ரேஸ் ஓட்டுறதுக்கான அவர் தன்னுடைய கனவை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவருக்கு கிடைக்குது. ஆனா இந்த முறை அவர் வந்து பைக் ரேஸ் அவர் வந்து தேர்ந்தெடுக்கல. அவர் தேர்ந்தெடுத்தது கார் ரேஸ். அவர் வந்து கார் பந்தயங்களில் ஈடுபடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவும் எடுக்கிறார். அவர் திறமையாக கார் ஓட்டக்கூடியவர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நல்ல ஒரு கார் டிரைவ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி தான் நடிகர் அஜித்குமார் அவர்கள். ஸோ இந்த தடவை அவர் வந்து கார் பந்தயங்கள், அதாவது சர்வதேச ஃபார்முலா ரக கார் பந்தயங்கள்ல அவர் வந்து தொடர்ந்து பார்ட்டிசிபேட் பண்றாரு. சர்வதேச நாடுகள் நடைபெற்ற பல கார் பந்தயங்களையும் அவர் வந்து தொடர்ந்து பார்ட்டிசிபேட் பண்றாரு. இந்த சூழ்நிலை தான் 2003ஆம் ஆண்டு மலேசியாவில் நடைபெற்ற ஆசிய ஃபார்முலா கார் பந்தயத்தில் அவர் கலந்துக்கிட்டு அந்த இந்தியா சார்பில் அந்த பந்தயத்தில் அவர் வந்து கலந்துக்கிறாரு. அந்த பந்தயத்தில் கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாம அந்த பந்தயத்தில் அவர் வந்து 4ஆம் இடத்தை பிடிக்கிறார். 4வது இடத்துக்கு அவர் வந்து முன்னேறி வருகிறார். ஸோ தன்னுடைய கனவை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலை அவர் தன்னுடைய லட்சியத்துல ஒரு பெரிய வெற்றியும் அடைந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பந்தயத்துல பார்ட்டிசிபேட் பண்றது மட்டும் இல்லாம அதுல ஒரு 4வது இடம் அப்படிங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் அடைந்த சர்வதேச அளவில், அதாவது சர்வதேச அளவில் நடைபெற்ற இந்த பந்தயத்துல அவர் 4வது இடத்துக்கு முன்னேறி ஒரு பெரிய ஒரு சாதனையும் நிறுத்தினார். அதன் பிறகு பார்த்தாச்சுன்னா நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு தொடர்ந்து அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வந்து அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு. அவருக்கு தொடர்ந்து இந்த மாதிரியான விளையாட்டுத் துறைகள் மீது ஆர்வம் கொண்டதுனால பல விளையாட்டுகள் அவர் வந்து பயிற்சி எடுத்துட்டே வந்திருக்கிறார்.
அந்த சந்தர்ப்பத்துல தான் அவருக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, அவருக்கு வந்து இந்த ஏரோநாட்டிக்கல் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாவே இருந்திருக்கு. ஸோ அதனால சர்வதேச அளவிலான இந்த ஏரோநாட்டிக்கல் கண்காட்சிகள்லாம் அவர் கலந்துக்கிட்டு அவரே சொந்தமா ட்ரோன்கள்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு நாலேஜுக்கு அவர் வந்துருச்சு. அதாவது குட்டி சிறிய ரக விமானங்கள்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு நாலேஜ் வந்து நடிகர் அஜித்குமாருக்கு இருந்துச்சு. ஸோ இந்த அஜித்குமார் அவர்களுடைய இந்த அறிவுத்திறமையை பயன்படுத்திக் கொள்ள நினைத்த சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்டோட ஒரு கௌரவ ஆலோசகராக நடிகர் அஜித்குமார் அவர்கள் வந்து நியமனம் பண்றாங்க. ஸோ இவரோட தலைமையில அந்த பல்கலைக்கழகத்துல, இந்த சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்றாங்க. அந்த டீமுக்கு வந்து தக்ஷா அப்படிங்கிற ஒரு பேரையும் அவங்க வந்து கிரியேட் பண்றாங்க. இந்த தக்ஷா டீம் என்ன பண்றாங்கன்னா, இந்த ட்ரோன் மேனுஃபேக்சரிங் பண்றது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பண்றாங்க. ஸோ புதிய புதிய ட்ரோன்களை தயாரிக்கிறாங்க அவங்க. இந்த தக்ஷா குழுவினர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை நிகழ்த்திருக்காங்க. என்னன்னு பார்த்தாச்சுன்னா, 2019ஆம் ஆண்டுல வந்து பார்த்தாச்சுன்னா கோவிட் வந்து உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. 2020ஆம் ஆண்டுல இந்தியா முழுக்க வந்து அந்த கொரோனானால ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள், மிகப்பெரிய இஷ்யூஸ் வந்தது. ஒரு லாக்டவுன் அந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சு. அந்த டைம்ல வந்து எல்லா இடங்களும் இந்த வாகனங்களை வந்து அந்த கிருமி நாசினிகள் தெளிச்சிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த கொரோனா நோய் தொற்று பரவாமல் இருக்கிறதுக்காக கிருமி நாசினி தெளிப்பாங்க. அப்படி கிருமி நாசினி தெளிப்பதற்கு வாகனங்கள் செல்ல முடியாத பல இடங்களுக்கு வந்து இந்த தக்ஷா குழுவினருடைய இந்த ட்ரோன் மூலமாக தான் கிருமி நாசினி வந்து தெளிச்சாங்க நகரத்துல இருந்து பல பகுதிகளில் வந்து. அது மட்டும் இல்லாம இந்த தக்ஷா குழுவினர் உலக அளவிலையும் ஒரு சாதனை நிகழ்த்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தாச்சுன்னா, ஆஸ்திரேலியால ஒரு இன்டர்நேஷனல் ட்ரோன் ஷோ வந்து கண்டக்ட் பண்றாங்க. சர்வதேச அளவில் இருந்து பல நாடுகளுடைய ட்ரோன் வந்து காம்படிட் பண்ணுவாங்க, ட்ரோனை கொண்டு வந்து காம்படிட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தாச்சுன்னா இந்தியாவில் நடைபெற்ற பல பிரிவுகளில் வந்து அந்த தக்ஷா குழுவினர் வந்து வெற்றி அடைந்து ஆஸ்திரேலியாவோட அந்த ஃபைனல் ரவுண்டுக்கு செலக்ட் ஆகி போயிடுறாங்க. ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு போய் அந்த தக்ஷா குழுவினர் ஃபைனல் ரவுண்ட்லேயே பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ தக்ஷா குழுவினர் ஆஸ்திரேலியாவில் சர்வதேச அந்த ட்ரோன் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க வந்து 2ஆம் இடத்துக்கு முன்னேறி வந்தாங்க. ஸோ இந்த நடிகர் அஜித்குமாருடைய ஆலோசனையில அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த ஒரு சாதனையும் அவங்க வந்து நிகழ்த்தியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அஜித்குமார் அவர்களுடைய ஆலோசனையில் எங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தக்ஷா குழுவினருக்கு இந்திய ராணுவம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பையும் கொடுத்தது. அதாவது இந்திய ராணுவத்திற்கு தேவையான 200 ட்ரோன்களை தயாரிக்கக்கூடிய ஒரு பொறுப்பையும் இந்த தக்ஷா குழுவினருக்கு வந்து இந்திய ராணுவம் வந்து கொடுத்தாங்க. இதனுடைய மொத்த மதிப்பு பார்த்தீங்கன்னா 165 கோடி ரூபாய். இந்த 165 கோடி ரூபாய் மதிப்புள்ள 200 ட்ரோன்களை தயாரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நடிகர் அஜித்குமார் அவர்களுடைய ஆலோசனையின்படி இயங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தக்ஷா குழுவினர் கொடுத்தாங்க. இது வந்து ஒரு அஜித்குமாருடைய கேரியர்ல ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்டாவே இந்த விஷயத்தை நீங்க வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அவருடைய ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ல தொடர்ந்து அவர் வந்து பயணிச்சிருக்கிற காலகட்டத்தில் அவருக்கு அடுத்தபடியா இன்னொரு விஷயம் என்ன அவருக்கு தோணுது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அவருக்கு வந்து திடீர்னு வந்து கன் ஷூட்ல வந்து ஒரு ஆர்வம் ஏற்படுது. இந்த கன் ஷூட்ல வந்து ஆர்வம் ஏற்பட்டு அது சம்பந்தமான ஒரு பயிற்சிகளையும் இருக்கிறாரு. தொடர்ந்து ரைஃபிள் கிளப்ல எல்லாம் போய் வந்து கன் ஷூட் பிராக்டிஸ் பண்ணி அதுல வந்து ட்ரைனிங் பண்றாரு. அந்த சமயத்துல தான் வந்து மாநில அளவிலான ஒரு ரைஃபிள் ஷோ வந்து நடக்குது. அந்த ரைஃபிள் ஷோல 50 மீட்டர் ரைஃபிள் ஷோ திருச்சி ரைஃபிள் கிளப்ல வந்து அந்த ஷோ வந்து கண்டக்ட் பண்றாங்க. மாநில அளவிலான அந்த போட்டியை வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அந்த போட்டியிலையும் நடிகர் அஜித்குமார் அவர்கள் கலந்து கொண்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த இடத்துல அவர் ஒரு மிகப்பெரிய சாதனை பண்றாரு. அங்க வந்து அந்த போட்டியில வந்து அவர் வந்து 4 தங்க பதக்கங்கள் மற்றும் 2 வெண்கல பதக்கங்கள் உட்பட 6 பதக்கங்களை வெற்றி பெற்று அந்த ரைஃபிள் போட்டியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை வந்து அஜித்குமார் அவர்கள் நிகழ்த்துறாரு. இது அந்த சமயத்துல ரொம்பவே வைரலான ஸ்ப்ரெட்டான ஒரு செய்தியாக இருந்துச்சு. அஜித்குமார் வந்து ஒரு தங்க பதக்கம் வெற்றி பெற்று அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வந்து அவர் வந்து ரொம்பவே வந்து பிரில்லியண்டா அவர் கையாண்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுவும் அவருடைய சாதனைகள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாம அஜித்குமார் அவர்களுக்கு இயல்பிலே வந்து போட்டோகிராஃபில ரொம்பவே ஒரு ஆர்வம் அதிகமா இருக்கும். ஸோ இந்த போட்டோகிராஃபில அவருக்கு இருக்கிற ஆர்வத்தை அவர் வெளிக்காட்டக்கூடிய விதமாட்டு அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, நடிகர் அப்புக்குட்டிய மாடலா வச்சு அவர் வந்து ஒரு போட்டோ ஷூட் வந்து நடத்துறாரு. அந்த போட்டோ ஷூட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரமாதமா இருக்கும். ஸோ இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த போட்டோஸ் எல்லாமே நடிகர் அஜித்குமார் அவர்கள் வந்து அப்புக்குட்டியை வந்து மாடலா வச்சு எடுத்த போட்டோஸ் தான். இந்த போட்டோஸ்ல வந்து பார்த்தாச்சுன்னா நடிகர் அப்புக்குட்டிய ஒரு ஹாலிவுட் ஹீரோ போலவே ரொம்ப பிரமாதமா காட்டியிருப்பாரு நடிகர் அஜித்குமார் அவர்கள். ஸோ அவருடைய போட்டோகிராஃபி டேலண்ட்டுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்குது. ஸோ இந்த போட்டோகிராஃபிலும் அவர் வந்து நல்ல ஒரு டேலண்டடா பர்சன் அப்படிங்கிறதையும் அவர் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு வந்து என்னன்னா, அந்த பைக் ரைடிங் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அந்த பைக் ரைடிங் மூலமா அவர் வந்து இந்தியா முழுக்க அவர் வந்து ஒரு சுற்றுப்பயணமும் மேற்கொள்கிறார். பல விழிப்புணர்வு பைக் பயணமும் அவர் வந்து செஞ்சிருக்கிறாரு. அதே சமயத்தில் அவர் இந்தியா முழுக்க வந்து ஒரு பைக் மூலமே டிராவல் பண்ணி பைக் மூலமாக ஒரு டூரிசம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் கூட நிறைய நண்பர்களையும் கூட்டிட்டு போறாரு. ஸோ நிறைய பேர் அவர் கூட பைக்ல வந்து டூரிசம் போகக்கூடிய நிறைய ஆர்வமுள்ள நிறைய இளைஞர்களையும் அவர் வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ஏகே மோட்டோ டூரிசம் அப்படிங்கக்கூடிய ஒரு பைக் டூரிசம் கம்பெனியை இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதன் மூலமாக அவருடைய கம்பெனியை கான்டாக்ட் பண்ணி பைக் டூரிசம் போகக்கூடியவங்க அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதன் மூலமா அவங்க வந்து பைக் டூரிசம் போகிறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க. வித் எல்லா விதமான ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட பண்ணி கொடுக்குறாங்க. நல்ல ஒரு சேஃப்டியாக அந்த பைக் டூரிசம் போகிறதுக்கான எல்லா வசதிகளையும் வந்து அந்த ஏகே மோட்டோ டூரிசம் வந்து கம்பெனி வந்து பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும்
நடிகர் அஜித்குமார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம தன்னுடைய சொந்த வாழ்க்கையில பல அற்புதமான சில நல்ல சேவைகளையும் அஜித்குமார் அவர்கள் பண்ணிட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லாம தன்னுடைய வீட்டுல பணிபுரிஞ்ச 12 தொழிலாளர்களுக்கும் அவர் வந்து சொந்தமா வந்து வீடையும் கட்டி கொடுத்து அந்த மாதிரியான விஷயங்களையும் அவர் பண்ணியிருக்காரு. தன்னுடைய தந்தை தாயாருடைய பேர்ல மோகினி மணி ட்ரஸ்ட் அப்படிங்கிறோடைய பேர்ல ஒரு ட்ரஸ்டையும் நடத்தி அதன் மூலமா பல நற்செயல்களையும் அவர் வந்து செய்துட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லாம தன்னிடம் வந்து உதவின்னு கேட்கக்கூடிய பலருக்கும் அவர் வந்து தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அஜித்குமார் வந்து உதவி செய்கிறார் அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து யாருமே சொல்லி தெரிய வேண்டியதில்லை. பொதுவா எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இருந்தாலும் இந்த பிறந்தநாள் விழாவில் அவர் இந்த மாதிரி செய்த சில நற்காரியங்களையும் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்தையும் சொல்றோம். ஸோ அவர் வந்து திரையுலகத்தை தாண்டி நிஜ வாழ்க்கையிலும் ஒரு ஹீரோவாகவே அவர் வந்து வலம் வந்து கொண்டிருக்கிறார். நிஜ வாழ்க்கையிலும் அவர் வந்து பல சாதனைகளை நிகழ்த்தி ஒரு நிஜ வாழ்க்கையிலும் ஒரு நிஜ ஹீரோவாகவும் அவர் வந்து வலம் வந்து கொடுக்குறார். அவர் வந்து பொது வழியில் அதிகமாக வெளியே வரமாட்டார் அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டும் அவர் மேல இருக்குது. பொது இடங்களுக்கு வரமாட்டார், அதாவது ஒரு பட விழாவுக்கு வரமாட்டாங்க, ஒரு சினிமா சம்பந்தமான எந்த விழாக்களுக்கும் வரமாட்டாங்க, ஒரு பொது நிகழ்ச்சிகளுக்கு வரமாட்டாங்க. அந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் அவருக்கு இருந்தாலும் எப்பொழுது தேர்தல் நடைபெற்றாலும் தன்னுடைய வாக்கை, அதாவது ஒரு 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 சிறந்த இந்திய குடிமகனாக தன்னுடைய வாக்கை முதல் நபராக வந்து செலுத்தக்கூடிய ஒரு தலை சிறந்த ஒரு இந்திய வாக்காளராக அவர் வந்து தன்னுடைய பணியை வந்து ரொம்பவே சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நபர் தான். ஸோ எந்த ஒரு தேர்தலையும் நீங்க எடுத்து பார்த்தாச்சுன்னா தமிழகத்தில் வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு முதல் நபராக, அதாவது செலிபிரிட்டிஸ் வந்து வரிசையா வந்து வந்து சொல்லுவாங்க, இந்த செலிபிரிட்டி வந்து வாக்களிக்க வந்தாங்க, அந்த செலிபிரிட்டி வந்து வாக்களிக்க வந்தாங்க அப்படின்னு வந்து பட்டியல் வெளியிடுவாங்க. அதுல வந்து பார்த்தாச்சுன்னா எப்பொழுதும் அதுல முதல் பெயர் வந்து நடிகர் அஜித்குமார் அவருடைய பெயர் இருக்கும். அவர் தான் முதல் நபராக வந்து தன்னுடைய வாக்கை வந்து, அதாவது அதிகாலை 7 மணிக்கே வந்து தன்னுடைய வாக்கை செலுத்தி போகக்கூடிய ஒரு தலை சிறந்த ஒரு வாக்காளராக தன்னுடைய பணியை, இந்திய தேசத்துக்கு தான் செய்யக்கூடிய பணியையும் ரொம்பவே சிறப்பாக செய்யக்கூடிய நபர் தான் நடிகர் அஜித்குமார் அவர்கள். தன்னுடைய சொந்த வாழ்க்கையில பல சாதனைகளை அவர் நிகழ்த்தியிருந்தாலும் அவருக்கு பர்சனலாவே நிறைய பிரச்சனைகளை அவர் தாண்டி தான் வந்திருந்தாரு. விடாமுயற்சிக்கும் தன்னம்பிக்கைக்கும் கடின உழைப்புக்கும் இன்னைக்கு வரைக்கும் திரையுலகத்துல ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளா பார்க்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பார்த்தாச்சுன்னா நடிகர் அஜித்குமார் அவர்கள் தான். நேர்களை இந்த வீடியோல நாங்க சொன்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு இது புது விஷயமா இருக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இப்பதான் நீங்க கேள்விப்படுறீங்க அப்படின்னா நம்முடைய வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களை மாதிரி தெரியாதவங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல பயனுள்ள தகவலை தரக்கூடிய நம்ம சேனலை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம் நேர்களே. நன்றி, வணக்கம்.